ஒரு கூட்டத்துல 11 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தவங்க 10 பேரும் அவங்களுக்கு எதிரியா நின்னாலும் நான் ஒரு ஆளா நின்று ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு வீரம், அது அவங்களுக்கு பலமா இருக்கும். ரொம்ப விட்டு கொடுத்து போறவங்களா இருப்பாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா இருப்பாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷனை நோக்கி போறவங்களா இருப்பாங்க. ரிலாக்ஸேஷன் வாழ்க்கையில எல்லா நாளும் இருந்துட முடியாது. புதிய தொடக்கங்கள் முன்வைக்கலாம், புதிய தொழிலை ஸ்டார்ட் பண்றது, புதிய வேலைக்கு போறது, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, ஏதாவது ஒரு கிரியேட் பண்றது, ஃப்ரீலான்சிங் மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்றது, வேலையே கிடைக்கலன்னா கூட இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ், இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஸோ இந்த தனுஷ் ராசிக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்க போறார்? தனுஷ் ராசிக்கு குரு பயிற்சியில என்ன மாதிரியான பலம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களோட பலம் எதுவா இருக்கும்னா சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றது, தனியா நின்று போராடுறது, அண்ட் ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கிறது அவங்களோட பலம் தான். அவங்கள சுத்தி இருக்க 10 பேரும், ஒரு கூட்டத்துல 11 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தவங்க 10 பேரும் அவங்களுக்கு எதிரியா நின்னாலும் நான் ஒரு ஆளா நின்று ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு வீரம், அது அவங்களுக்கு பலமா இருக்கும். அண்ட் எந்த காரியம் செஞ்சாலும் டிட்டர்மினேஷனோட செய்யறது ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும். ஓகே, சூப்பர். எந்த ஒரு விஷயம் பலவீனமா இருக்கும்? தனுசு ராசிக்கு குரு பயிற்சியில எந்த விஷயம் பலவீனமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போறவங்களா இருப்பாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா இருப்பாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷனை நோக்கி போறவங்களா இருப்பாங்க. ரிலாக்ஸேஷன் வாழ்க்கையில எல்லா நாளும் இருந்துட முடியாது. அப்படி ரிலாக்ஸ்டாவே இருந்துட்டா வாழ்க்கை வேஸ்ட். நம்ம வாழ்றதே ஒரு கேம் மாதிரி தான். இதுல ரிலாக்ஸ்ன்னு எப்பனா ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஒரு கேம்ல ஒரு பிரேக் வர மாதிரி. எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கும்னா அந்த கேம் ஓவர் ஆயிடும். எப்பவுமே பிரேக்னா பெர்மனன்ட் பிரேக் என்ன ஆகும், கேம் ஓவர்ன்றது அர்த்தம் இல்லையா? சோ இது மாதிரி ரிலாக்ஸேஷன் கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் இவங்களுக்கு பலவீனமா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ரிலாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது, ஏன்னா கம்ஃபர்ட்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ ரொம்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம பிரச்சனையை உள்ள எடுத்து போட்டுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இது ரிலாக்ஸபிளா இருக்கிறது. அண்ட் எனக்கு இவங்க அதை செஞ்சுட்டாங்க, அதுக்காக நான் இன்னொன்னு அவங்களுக்கு உடனே செஞ்சே ஆகணும். உங்களுக்கு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா மேபி அது அவங்களோட கர்மாவா இருக்கலாம். இந்த நிமிடம் உங்களுக்கு அதை நீங்க ரிசீவ் பண்ணணும்னு கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க ஆப்போசிட்ல செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பலவீனத்தை தான் குறிக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, இந்த குரு பயிற்சி டைம்ல எந்த ஒரு விஷயத்த பண்ணனா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன பண்ணலாம்? ஸோ தனுசு ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய தொடக்கங்கள் முன்வைக்கலாம், புதிய தொழிலை ஸ்டார்ட் பண்றது, புதிய வேலைக்கு போறது, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, ஏதாவது ஒரு கிரியேட் பண்றது, ஃப்ரீலான்சிங் மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்றது, வேலையே கிடைக்கலன்னா கூட. ஸோ இப்படியான ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். இன்னொன்னு ஆன்மீக ரீதியா ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் தாராளமா செய்யலாம். ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயமா? தனுசு ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கு, அதை அவங்க தனியா செய்யணும், மத்தவங்களோட சேர்ந்து செய்யக்கூடாது. மத்தவங்களோட சேர்ந்து செய்யும் போது என்ன ஆகும்னா, இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா தெரியாம போயிடும். சோ இவங்களோட திறமைய மத்தவங்க தட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை இன்னொருத்தருக்கு இவங்களே தாரவாத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். இவங்க என்ன செஞ்சாலும் தனிப்பட்ட விதத்துல செய்யறது நல்லது. கடைசி நேரத்துல ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டா கூட அவங்க அந்த பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ அப்படியான கொலாபரேஷன் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே. இந்த குரு பயிற்சி டைம் இதுக்கு அப்புறமா, ஏன்னா குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு அதிபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரும் பணத்துக்கு அதிபதியான குரு பகவான் செல்வன்லயே சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைம்ல என்ன பண்ணலாம் இந்த ராசினியர்கள்? ஸோ தனுஷ் ராசி குரு பயிற்சியில செல்வ வளம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இவங்க முதல்ல தேடணும், செல்வம் எங்க இருக்குன்னு தேடணும். இப்போ ஒரு புதையல் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, அந்த புதையல் என்ன பண்ணுவோம், கிடைக்க தேடுவோம். இங்க இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கான்னு குழி தோண்டி தேடுவோம் இல்லையா? அப்படிதான் இவங்களும் தேடணும். ஒரே இடத்துல எனக்கு புதையல் இங்கதான் இருக்குன்னா அது அங்க கிடைச்சிடுமா? கிடைக்காது. சோ அப்ப இவங்களுக்கு
ஃபினான்ஷியலா டெவலப் ஆகணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வருது. ஓகே எதுல டெவலப் ஆகும், எதுல பணம் வரும், ஓகே எதுல அந்த சோர்சஸ் இருக்கு, அதை வந்து தேடணும். ஓகே இன்னொரு விஷயம், கடந்த கால கசப்பான நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும். ஏன்னா அவங்க அதுல இருந்தாங்கன்னா இந்த தேடுறத முதல்ல போக மாட்டாங்க, அந்த தேடுதலுக்கே Okay. போக மாட்டாங்க. சோ அதுல இருந்து வெளியே வரணும், மூவ் ஆன் பண்ணி, இதுவும் கடந்து போகும், மூவ் ஆன் பண்ணி வரணும். அண்ட் இது வரைக்கும் எப்படி எப்படி ஆயிடுச்சு, ஆனா இப்ப இருக்கிற நிமிடம் நமக்கானதா இருக்கு, அதை நினைச்சு திருப்தி ஆகணும். சோ அந்த திருப்தியை வச்சு ஓகே ஃபியூச்சருக்கு மேற்கொண்டு என்ன எனக்கு பணம் தேவை இருக்கு, அதை அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் அவங்க செஞ்சா கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில இருந்து அடுத்த குரு பயிற்சி பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பினான்சியல் டெவலப்மெண்ட்டோட அடுத்த குரு பயிற்சியில அவங்களோட பினான்சியல் டெவலப்மெண்ட் 1 இயர்ல மேசிவ் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா காட்டும். சூப்பர். நீங்க வந்து தேடல்னு சொல்லும் போதே ஒரு சாங் ஞாபகம் வருது. என்னன்னா தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கணும் ஆமா, லிரிக் ஆமா. வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் இருக்கு. தேடல் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டுட்டு போகும். கண்டிப்பா ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன் வந்து டாரட் மூலமா கொடுத்துருக்கீங்க. நைஸ் மேம். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.